அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது 17 சித்தர்களுள் ஒருவரான கோரக்கர் சித்தர் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். கோரக்கர் தமிழக சித்தர் ஆவார். இவர் கார்த்திகை ஆயுள்யம் 880 வருடம் 11 நாட்கள் வாழ்ந்திருக்கிறார். தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற 18 சித்தர்களில் ஒருவர். இவர் மிகப்பெரிய சித்தர்களான அகத்தியர் மற்றும் போகர் ஆகியோரின் மாணவராக இருந்துள்ளார். போகரின் பல்வேறு படைப்புகளில் கோரக்கர் குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது. சிதம்பர ரகசியத்தை உருவாக்க ஸ்ரீ போகர் சித்தருடன் இணைந்து பணியாற்றியிருக்கிறார் கோரக்கர். அகத்திய முனிவரிடம் சித்த மருத்துவ அறிவையும் பெற்றிருக்கிறார். அவர் தனது நீண்ட ஆயுளை அதிகரிக்க கஞ்சா, இந்திய சணல் மற்றும் மரிஜுவானா ஒரு புத்துணர்ச்சி மருந்தாக பயன்படுத்துவதற்கான மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தியிருக்கிறார் கோரக்கர். மேலும் அந்த மூலிகைக்கு அவரது பெயரிடப்பட்டுள்ளது. இவருடைய ஜீவசமாதி தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வடக்கு பொய்கை நல்லூரில் உள்ளது. கோரக்கர் கார்த்திகை மாதம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்று போகர் குறிப்பிட்டிருக்கிறார். இவர் வட இந்தியாவை சேர்ந்த கோரக்கர் மராட்டியர் ஆயினும் தமிழ்நாட்டில் உள்ள சதுரகிரியை நோக்கி பயணம் செய்து போகரை தோழராக கொண்டார். சட்டைமுனி கொங்கணர் இவருக்கு நெருக்கமானவர்கள். சிவபெருமானால் பெயர் சூட்டப்பட்ட மச்சேந்திர உச்சித்து விளையாட்டில் பெரிய வேலைக்காரர். ஒரு வீட்டு வாசல் நின்று கொண்டு பிச்சை கேட்டபோது உணவு கேட்டார். உணவு அளித்த பின் தனக்கு பிள்ளை வேண்டுமென சித்தரை மச்சேந்தராகிய சித்தரை வணங்கினார். உன் ஆசை நிறைவேறும் என்ற சித்தர் விபூதியை மந்திரித்து பிரசாதமாக கொடுத்தார் மச்சேந்திரர். இதை சாப்பிடுங்கள், உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் என கூறி கிளம்பினார் மச்சேந்திரர். அவர் காலில் விழுந்து வணங்கிய பெண், சுவாமி மன்னியுங்கள், பக்கத்து வீட்டுக்காரின் பேச்சை கேட்டு தாங்கள் தந்த விபூதி பிரசாதத்தை குப்பை மேட்டில் போட்டு விட்டேன் என மறுபடி சந்திப்பில் கூறினார். சரி, அந்த குப்பை மேடு எங்கே இருக்கிறது என கேட்டார் மச்சேந்திரர். அவர் அழைத்து போய் குப்பை மேட்டை காட்டினார். அந்த பெண் அங்கு போன சித்தர் கோரக்கா என்றார். என்ன குரல் என வந்தது. குப்பை மேட்டில் இருந்து சித்தர் உத்தரவின் பேரில் குப்பை மேட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றினார்கள். அங்கே குப்பை மேட்டின் அடியில் 9 வயதான ஆண் குழந்தை ஒன்று தவம் செய்யும் நிலையில் இருந்தது. அந்த குழந்தைதான் கோரக்கர். சமுதாய நலவாழ்க்கு பெரும் தொண்டுகள் சேர்ந்த சித்தரின் வரிசையில் தோன்றிய கோரக்கர் கூறிய கருத்துக்களை கூறும் நூல் சந்திரரேகை 200, நமனா சந்திரகோள் 100, இரவி மேகலை 75, முத்தாரம் 91, நாதபேதம் 20, தனித்தொகுப்பு 9, போகநாதர் கற்பசூத்திரம் 18 என்ற புத்தக தொகுப்பில் உள்ளது. மிக கோரமான நோய்களை தீர்க்க மருத்துவம் கண்டதனால் இவர் கோரக்கர் என பெயர் வந்திருக்கலாம் எனவும் குறிப்பு ஒன்று உள்ளது. மச்சமுனியுடன் கோரக்கர் சென்றபோது ஒரு ஊரில் தானமாக கொடுத்த வடை ஒன்றை மச்சமுனி கோரக்கர் கொடுக்க அதை உண்ட மச்சமுனி மறுநாள் அந்த வடையை கேட்க, அந்த வடை செய்த பெண்மணி வீட்டுக்கு சென்று கோரக்கர் கேட்க, அதற்கு அந்த பெண் விளையாட்டாக, உங்கள் குரு கேட்டால் வடை கொடுக்கணுமா? உன்னிடம் உன் குரு எதை கேட்டாலும் கொடுத்து விடுவாயா என கேட்க, கோரக்கரும் ஆம் சொல்ல, அதாவது குரு சொல்ல நான் எதை வேண்டுமானாலும் கொடுப்பேன் என்று கோரக்கர் சொல்ல, அப்போது அந்த பெண் உன் கண்ணை கொடு, வடை தருகிறேன் என சொல்ல கண்ணையை எடுத்து கொடுத்தாராம் கோரக்கர். பின் குரு பக்தியில் நெகிழ்ந்து போன அந்த பெண் சுவையான வடை சுட்டு கொடுத்தார். ஒரு கண்ணோடு அந்த வடையை எடுத்துக்கொண்டு குரு மச்சமுனியை பார்க்க சென்றார் கோரக்கர். கோரக்கரை குரு பார்த்தபோது வியந்து போன மச்சமுனி மீண்டும் அவருக்கு கண் வரவழைத்தார். யோக நெறி காற்று பயிற்சி, நரை திரை நீங்க, யோகபானம், கலிகாலத்தின் கோலம், பேய் பில்லி சூனியம், ஓட்ட வழி, இல்லத்தில் யோக முத்தி, உண்மையான கடவுள் என்பது காட்சி என சந்திர ரேகை கூறுகிறது. கற்பூர சுண்ணம் மற்றும் உப்பு சுண்ணம், ஈடுவசிய மறந்து, சித்தர் தரிசன விபூதி போன்றவை இரவி மேகலை உள்ளன. சித்தர்களின் தத்துவங்களை உணர்த்தும் நூல் கோரக்கர் சித்தர். 18 சித்தர்களில் ஒருவராக கோரக்கர் சித்தர் இருந்திருக்கிறார். தென்னிந்தியாவில் இந்து மதத்தின் புகழ்பெற்ற யோகிகளான 18 சித்தர்களுள் கோரக்கரும் ஒருவர்.
நவநாத் யோகிகள் மத்தியில் கோரக்நாத் என்று அழைக்கப்படும் கோரக்கர் மருத்துவம், தத்துவம் மற்றும் ரிசவாதம் பற்றிய வசன நூல்களை எழுதினார். அவர் மராட்டிய சாதியை சேர்ந்தவர் மற்றும் மற்றொரு சிந்தனையில் பள்ளியில் உயர்ந்த நடுத்தர நவநாத சித்தர்களை சேர்ந்தவர் என நம்பப்படுகிறது. அதாவது 9 பெரிய சித்தர்கள். ஸ்ரீ போகர் தனது 18 சித்தர்கள் வாழ்க்கை வரலாற்றில் அவர் வசிஷ்ட முனிவர் பரம்பரையைச் சேர்ந்தவர் என்றும் கூறுகிறார். கோரக்கர் சித்தர் தனது தீவிர துறவரத்தால் அமானுஷ்ய சக்திகளை அடைந்து சிறந்த சித்தரானார். அகத்தியரும் போகரும் அவருடைய குருகள். அகத்தியர் கோரக்கர் வழங்கியதாக கூறப்படுகிறது. ரசவாதத்தின் இரகசியங்களை பாதுகாக்கும் கடமையாகும். ரசவாத மாணாக்கர் கோரக்கரை வணங்கி துறையில் சிறந்து விளங்க அவர் அருளை பெற வேண்டும். கோரக்கர் சித்த மருத்துவ முறையை சித்த மச்சமுனியிடம் கற்றார். அவரது முக்கிய பங்களிப்புகள் அவதூத கீதை மற்றும் 13 படைப்புகள், சந்நியாசிகளின் வரிசை, மருத்துவம், ரசவாதம், அத யோகா, பிரதீபிகா, கிளாசிக், கோரக்கர் பிரம்ம ஞானம் 1, கோரக்கர் கலை ஞானம் 500 அழியும் நிலையில் உள்ளது. கோரக்கர் வைப்பு அழியும் நிலையில் உள்ளது. கோரக்கர் பிரம்ம ஞானம் சூத்திரம், கோரக்கர் கற்ப சூத்திரம், கண், புரை மற்றும் பிற நோய்களுக்கான கோரக்கர் மருந்து மதிப்பு மிக்கதாக விளங்குகிறது. அவரது படைப்புகளில் இந்த மருந்து மிக முக்கியமானதாகும். கோரக்கர் சித்தரால் 2 சிவலிங்க கோயில்கள் வழிபாடு செய்யப்பட்டுள்ளன. கோரக்கருடன் தொடர்புடைய பிற சந்நியாசிகள் பேரூர் சித்தர், திருச்செந்தூர் மற்றும் திரிகோணமல்லி கோரக்கர் கோயில்கள் சதுரகிரி மற்றும் கொல்லிமலையில் காணப்படுகின்றன. மற்ற சித்தர்களைப் போலவே கோரக்கர் மருத்துவம், தத்துவம் மற்றும் ரசவாதம் பற்றிய பாடல்களை எழுதியுள்ளார். கோரக்கர் குருவின் அருளால் காய சித்தி பெற்று எக்காலத்திலும் அழியாத உடலை பெற்றவன் நான் என்றார். ஆனால் அல்லமேரா காய சித்தி பெற்றுள்ளதால் வாழ்நாள் அதிகமே ஆகும், அன்றி அது நிலைத்திருக்காது. ஆகவே அழியும் இந்த உடலை அழிய உடலாக கூறுவது வீண்தான் என்றார். வீண் தர்க்கம் வேண்டாம், இதோ நிரூபித்து காட்டுகிறேன் என்று கூறி அல்லமா தேவரிடம் கூர்மையான வாளினை கொண்டு உன் தோளின் வலிமையால் என்னை வெட்டு என்றார். அல்லாமர் கோரக்கரை வெட்டினார். உடல் மீது பட்ட வாள் கின் என ஒளியுடன் தெரித்து அகன்றதே அன்றி அவர் உடம்பில் எந்தவித ஊறுபாடும், அதாவது எந்த ஒரு இரத்த காயமும் ஏற்படவில்லை. செருக்குடன் அல்லாமரை கோரக்கர் நோக்கிறார். கோரக்கர் செய்த நூல் கோரக்கர் வைப்பு என மீன் குஞ்சு வடிவத்தில் மச்சேந்திரர் கேட்டதாக மந்திரம் ஞான நூல் எனும் கூறுவர். மச்சமுனையின் அருளால் கோசாலையில் இருந்து அவதரித்தவர். அல்லாமத்தேவரிடம் போட்டியிட்டு தன்னை மிஞ்சியவர் அல்லாமத்தேவர் என்பதை உணர்ந்து அவரிடம் அருளுபதேசம் பெற்றவர் கோரக்கர். போயூர் என்ற இடத்தில் இவர் சமாதி அடைந்தார். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.